வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். "சிறகடிக்க ஆசை" சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணியோட வித்யாவ பார்க்க வந்த முருகன், வித்யா மொபைல கேட்ட அடுத்த செகண்டே கொஞ்சம் கூட யோசிக்காம எடுத்து குடுத்துடுறாரு. பேட்டர்னையும் சொல்லிட்டு மொபைல கையில குடுத்துட்டு அவரு போயிட, "என்ன இவன் கேட்ட உடனே குடுத்துட்டு போயிட்டான்" அப்படின்னு இதுவரையிலும் மனசுக்குள்ளேயே சிரிச்சுட்டு இருந்த வித்யா வெளிப்படையா சிரிச்சுட்டு, பிரியாணி கவர சேர் மேல வச்சுட்டு வந்து சோஃபால உட்கார்ந்துடுறாங்க மொபைலோட. அவங்களோட சந்தோஷத்த மீனா கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக உடனே மீனாவுக்கு கால் பண்ணேன். எடுத்து சொல்லுங்கங்கிறாங்க மீனா. மீனா ஃபோன் கேட்டேன்னு வித்யா ஆரம்பிக்க, "நீங்க எப்ப என்கிட்ட கேட்டீங்கங்கிறாங்க மீனா. அது இல்லைங்க. நீங்க சொன்னீங்கல்ல, ஒருத்தர பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ஃபோன ஒரு நாளைக்கு வாங்கி வச்சுக்கணும்னு. அப்படின்னு வித்யா சொல்ல, "ஓ! அப்ப உங்களுக்கு ஒருத்தர பிடிச்சிருக்கு" அப்படிங்கிறாங்க மீனா. "அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு மீனா" அப்படின்னு வித்யா சொல்ல, "அப்ப உங்களுக்கு என்ன மீனா கேக்குறாங்க? அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர்கிட்ட ஃபோன கேட்டேன்" அப்படின்னு வித்யா சொல்ல, "அவசரம் குடுக்க மீனா, குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரான்னு கேக்குறாங்க." அதுதாங்க இல்ல. கேட்ட உடனேயே, என்ன எதுக்குன்னு கேட்காம உடனே டப்புன்னு எடுத்து குடுத்துட்டாரு. அப்படின்னு வித்யா சிரிச்சுட்டே சொல்ல, "அப்படியா?" அப்படின்னு ஆச்சரியமா கேட்குறாங்க மீனா. "ஆமாங்க. 1 மாசம் கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு உரிமை இருக்குன்னுலாம் சொல்லி, உங்களுக்காக மனச குடுப்பேன், உயிர குடுப்பேன்லாம் சொல்றாருங்க." அப்படின்னு வித்யா சீரியஸா சொல்லிட்டு இருக்கு. இங்க சிரிக்கிறாங்க மீனா. "என்ன மீனா சிரிக்கிறீங்கன்னு?" வித்யா கேட்க, "ஏங்க நீங்க கேட்டதுமே குடுத்துட்டாருன்னா இதுல இருந்தே தெரியலையா?" அப்படின்னு மீனா கேட்க, "என்னது?" அப்படிங்கிறாங்க வித்யா. பாவம் வித்யாவுக்கு பொய் சொல்ல தெரிஞ்ச அளவுக்கு, சமாளிக்க தெரிஞ்ச அளவுக்கு லவ் பத்தி தெரியல போல இருக்கு. "ஏங்க கண்டிப்பா அவரு நல்லவரா தான் இருப்பாருங்க" அப்படிங்கிறாங்க மீனா. "எப்படி சொல்றீங்க மீனான்னு?" வித்யா கேட்க, "ஆமாங்க. இப்ப இருக்க ஆம்பளைங்கலாம் நெறைய ஃபோன்ல தான் ரகசியத்த வச்சிருக்காங்க. ஃபோன கேட்ட உடனேயே யாரும் தரமாட்டாங்க. நீங்க கேட்ட ஆளு கேட்ட உடனேயே குடுத்துட்டா அது பெரிய விஷயம் தாங்க. நல்லவரா தான் இருப்பாருங்கிறாங்க மீனா. "நீங்களே சர்டிஃபிகேட் குடுக்குறீங்க. அப்ப நம்பலாம். அப்ப நான் அடுத்து என்ன பண்ணணும் மீனான்னு?" கேட்குறாங்க வித்யா. "அது நாளைக்கு போய் அவர்கிட்ட ஃபோன குடுத்துட்டுன்னு" மீனா சொல்லிட்டு இருக்கும்போது, ஆர்வக்கோளாறு வித்யா, "நாளைக்கு வரலனான்னு?" கேட்குறாங்க. ஐயோ! வரலன்னா அடுத்த நாள் வரப்போறாரு. சொல்றத கேளுங்க. ஃபோன அவர்கிட்ட குடுத்துட்டு, உங்க நம்பரையும் அவர்கிட்ட குடுத்துருங்க. அப்படியே மெதுவா பேச ஆரம்பிங்க. அப்படின்னு மீனா சொல்ல ரசிச்சு சிரிக்கிற வித்யா, "அப்போ பழகிப்பாருன்னு சொல்றீங்க?" அப்படின்னு கேட்க, "ம். ஆமாங்க. பழகும்போது இன்னும் அவர பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம்ல." அப்படின்னு மீனா சொல்ல, "ம். கரெக்ட்டு தான். அப்படியே பண்றேன். ஓகே மீனா, நாளைக்கு என்னாச்சுன்னு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன்." அப்படின்னு ஃபோன வைக்கிற வித்யாவோட தலைக்கு பின்னாடி மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு வைர நெக்லஸ பேக்குள்ள வைக்கிற மாரி வச்சுட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் வித்யான்னு கூப்பிட்டுட்டு கல்யாணியோட அம்மா வர்றாங்க. "வாங்கம்மான்னு" கேட்க, "எப்படிம்மா இருக்கன்னு?" கேட்க, "நான் நல்லா இருக்கேங்கிறாங்க வித்யா. கிரிஷ் எங்கம்மான்னு கேட்க, "அவன் ஸ்கூலுக்கு போயிருக்காமாங்கிறாங்க" கல்யாணியோட அம்மா. "திடீர்னு என்னம்மா வந்திருக்கீங்கன்னு?" வித்யா கேட்க, "கல்யாணி தாம்மா வர சொன்னா" அப்படின்னு கிரிஷ் பாட்டி சொல்ல, "அப்படியா? சரி பிரியாணி சாப்பிடுறீங்களா?" புது கடை பிரியாணிங்கிறாங்க வித்யா. "இல்லம்மா, நான் சாப்பிட்டு தான் வந்தேன்னு" அவங்க சொல்ல, "அப்படியா? சரி உட்காருங்க." வாங்கம்மான்னு கூட்டிட்டு வந்து சோஃபால உட்கார வச்சு தானும் கூட உட்கார்றாங்க வித்யா. ரோஹிணி அப்படியே ஓட்டப்பந்தய வீராங்கனை மாரி வர்றாங்க. உள்ளர வந்தவுடனே அம்மான்னு கூப்பிட 2 பேரும் எழுந்து நிக்கிறாங்க. "எதுக்குடி அம்மாவ வர சொல்லியிருக்கன்னு?" வித்யா கேட்க, "அம்மா நான் கேட்டதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா?" அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்க, எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லா நகையும் இதுல இருக்குங்கிறாங்க அவங்க அம்மா. பைய கையில வாங்கிட்டு, "சரிம்மா நான் பாத்துக்கிறேன்னு" ரோஹிணி சொல்ல, "கிறிஷுக்கு பின்னால உதவும் நீ தானே வாங்கி வச்ச. இப்ப எதுக்கு திடீர்னு வாங்கி கொண்டு வர சொன்ன?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, "அவசரமா எனக்கு தேவைப்படுது" அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. "எதுக்குடி நகையெல்லாம் கேட்டிருக்கிற?" அப்படின்னு வித்யா கேட்க, "ஷோரூம்க்கு ஜிஎஸ்டி கட்டணும்டி. அந்த மனோஜ் கட்டாமயே விட்டுருக்கான்" அப்படின்னு ரோஹிணி சொல்ல, "உங்க கவலை உங்களுக்கு, என்னோட கவலை எனக்குங்கிற மாரி கிறிஷோட எதிர்காலத்துக்குன்னு சேர்த்து வச்ச, இப்ப அடகு வச்சா எப்படின்னு?" கவலையோட அவங்க அம்மா கேக்குறாங்க. "இப்ப என்ன, நான் அவனுக்கு செய்யாமையா போயிட போறேன்? எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். எனக்கே 1008 பிரச்சனை. இதுல முத்து வேற அவன ஸ்கூல்ல பாத்துட்டான்னு சொல்ற?" அப்படின்னு ரோஹிணி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க. "ஐயையோ! பாத்துட்டாரான்னு?" வித்யா அதிர்ச்சியா கேக்குறாங்க. "அவங்க அப்பாவ கொண்டு வந்து விட வந்தாருமா. அப்ப பாத்துட்டாருன்னு" அவங்க அம்மா சொல்றாங்க. "அப்ப இவங்க இங்க தான் இருக்காங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருமே. என்னடி பண்றதுன்னு?" வித்யா கேக்க, "இப்ப அத பத்தியெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல. நகைய கொண்டு போய் அடகு வைக்கணும். உன் பேங்க்ல தான் வைக்கணும்" வாங்குறாங்க ரோஹிணி. "நான் எங்கடி பேங்க் வச்சிருக்கேன்னு?" வித்யா கேக்க, "நீ அக்கவுண்ட் வச்சிருக்க பேங்க சொல்றேன்டி. வாடி உடனே போலாங்கிறாங்க ரோஹிணி. "அம்மா நீயும் வா. அப்படியே போகும்போது உன்ன பஸ் ஏத்தி விட்டுடுறேன்" அப்படிங்கிற ரோஹிணி வாடி சீக்கிரம்னு சொல்ல, வித்யாவும் அவங்க அம்மாவும் கூடவே கிளம்புறாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரத்துல அந்த ஜிஎஸ்டி பெர்சன் ஷோரூமுக்கு வர்றாங்க. "என்ன சார் பணத்த ரெடி பண்ணிட்டீங்களான்னு?" கேட்க, சேர்ல உட்கார்ந்திருக்க மனோஜ், "இல்ல சார், என் ஒய்ஃப் போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்கங்கிறாரு." "என்ன சார் டைம் குடுத்தா இப்படி பண்றீங்களே? இதுக்கு மேல எங்களால வெயிட் பண்ண முடியாது சார்."
எல்லாரையும் வெளிய வர சொல்லுங்கங்கிறாரு அதுல ஒருத்தர். சார், சார், சார்ன்னு மனோஜ் கெஞ்சிட்டு இருக்க. சீல வச்சுட்டு நாங்க கிளம்புறோங்கிறாரு இன்னொருத்தரு. சார் இந்த நோட்டீஸ் எடுங்கன்னு சொல்ல இன்னொருத்தர் நோட்டீஸ் எடுக்குறாரு. சார், சார், சார் அப்படிலாம் பண்ண வேணாங்க சார். என் மிஸ்ஸஸ் அதுக்கு தான் போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க சார்ங்கிறாரு மனோஜ். சார், சார், சார் இப்படி பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுங்க சார். அப்படின்னு மனோஜ் கெஞ்ச, அவமானமானா என்னங்க சார்? அதையும் மறந்துருங்க. பணத்த கட்டுறதுக்கு மறந்துடுறீங்கல்ல? அப்படின்னு செமையா சவுக்கால் அடிச்ச மாரி சொல்றாரு ஒருத்தரு. சார், சார் இல்லங்க சார். என் ஒய்ஃப் இப்ப வந்துருவாங்கங்க சார். அப்படின்னு மனோஜ் கெஞ்சிட்டு இருக்க. ஆல்ரெடி ரொம்ப டைம் குடுத்தாச்சு. இனிமே எதா இருந்தாலும் ஆபீஸ்ல வந்து பேசிக்கங்க. வாங்க, வாங்க சார் போலான்னு சொல்லி அவரு திரும்ப மத்த 2 பேரும் கூடவே திரும்புறாங்க. உடனே மனோஜ் கேபின விட்டு வெளிய வந்து, சார், 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார், 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 சார் அவசரப்படாதீங்கங்க சார். ஒரு நிமிஷங்க சார். என் ஒய்ஃப் இப்ப வந்துருவாங்கங்க சார். இதோ வந்துட்டாங்க பாருங்க சார். அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோகிணி புயல் வேகத்துல வந்துடுறாங்க. என்னாச்சு மனோஜ்ன்றாங்க. "இன்னைக்கு சீல் வைக்கிறேன்னு சொல்றாங்கன்னு" அழாத குறையா மனோஜ் சொல்ல, "சாரி சார். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு" ரோகிணி சொல்ல, "பணம் கிடைச்சுதாங்கிறாரு மனோஜ். கிடைச்சிருச்சு. நம்ம அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டேன். நீ இவங்களுக்கு செக் குடுத்துருங்கிறாங்க ரோகிணி. உடனே மனோஜ் அவங்கள தள்ளி வச்சுட்டு அந்த பக்கமா அந்த அவரோட இடத்துக்கு போக, "இந்தாங்க மேடம். இதுல சீல் வச்சு சைன் பண்ணுங்கங்கிறாரு." ஜிஎஸ்டில இருந்து வந்த ஒருத்தர். ஸ்டாஃப் பூரா என்ன நடக்க போதோ ஏதோன்னு வந்து அப்படியே கூட்டமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ரோகிணி அதுல சைன் பண்ணி குடுக்குறாங்க. அந்த பக்கம் மனோஜ் செக் எழுதிட்டு இருக்காரு. அந்த நோட்டீஸையும் செக்கையும் ஒட்டுக்க மனோஜ் இந்தாங்க சார்ன்னு நீட்டுறாரு. கையில வாங்கி பாக்குறவரு செக் பண்ணிட்டு அடுத்த தடவை ஃபைன் இல்லாம கட்டுங்க. அப்புறம் செக் பவுன்ஸ் ஆயிடாதேன்னு கேக்குறாரு. 2 பேரும் அப்படின்னு இருக்கப்ப, சார் அப்படிலாம் இல்லைங்க சார் அப்படின்னு ரோகிணி சொல்ல, அப்படி ஆனா அது இன்னும் பெரிய அஃபென்ஸ் ஆயிடும் பாத்துக்கோங்க. பிசினஸ் பண்ணினா மட்டும் போதாது. டாக்ஸ் கட்டணும், ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். இதான் லாஸ்ட் வார்னிங்னு சொல்றவரு மத்த 2 பேரையும் வாங்க சார்ன்னு சொல்ல, வாங்க சார் போலான்னு 3 பேருமா கிளம்பிடுறாங்க. அவங்க போனதும் ஒரு நிமிஷம் அப்பாடான்னு நினைக்கிற ரோகிணி அடுத்த நிமிஷம் வருத்தத்தோட அந்த பக்கம் போக, மனோஜ் வந்து அவங்க கைய புடிச்சுக்கிறாரு. தேங்க்ஸ் ரோகிணி. நீ மட்டும் கரெக்டான டயத்துல பணத்த ரெடி பண்ணாம போயிருந்தா நம்ம மானமே போயிருக்கும். ஷோரூமுக்கு ஷீல் வச்சிருப்பாங்க. நம்ம மானத்தையும் ஷோரூம் மானத்தையும் நீ காப்பாத்திட்ட. இந்த டயத்துல அம்மா கிட்ட கேட்டிருந்தா கூட ரெடி பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. ஆனா நீ என் மரியாதையை காப்பாத்திட்ட. தேங்க்ஸ் ரோகிணி. தேங்க்ஸ் அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்ன உனக்கு மட்டும் தான் அவமானம்ன்ற மாரி பேசுற? ஷோரூம சீல் வச்சிருந்தா அது எனக்கும் தானே அசிங்கம் அப்படின்னு ரோகிணி சொல்ல, சரி பணத்தை எப்படி ரெடி பண்ணேன்னு மனோஜ் கேக்குறாரு. கடன் தான் வாங்கினேன்னு கைய உருவிக்கிட்டு ரோகிணி போக, கடனா அப்படின்னு மனோஜ் பின்னாடியே போக திரும்பி நிக்கிற ரோகிணி, ஆமா நான் எப்பவாவது கடன் வாங்கினா மட்டும் ஏன் கடன் வாங்கினேன்னு கேக்குறல்ல, தோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் கடன் வாங்க வேண்டி இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசி கெஞ்சி வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு சீக்கிரமா குடுத்துடணும் அப்படின்னு ரோகிணி சொல்ல, கண்டிப்பா குடுத்துடலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, இனிமே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மறக்காத. அட்லீஸ்ட் என்கிட்டயாவது சொல்லுன்னு ரோகிணி சொல்ல, உன்னைய மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சதுக்கு நான் கண்டிப்பா பெரிய அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன்னு சொல்லி ஷோரூம் பப்ளிக் பிளேஸ்ன்னு பார்க்காம அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு ரோகிணிய. மனோஜ்னு மனோஜ தள்ளிவிடுற ரோகிணி எல்லாரும் பாக்குறாங்கன்னு சொல்ல திரும்பி பாக்குறாரு. அங்க கூட்டமா நின்னுட்டு இருக்க ஸ்டாஃப் கிட்ட வந்து, வேலையை தவிர மத்த எல்லாத்தையும் நல்லா பாருங்க. என்ன பாக்குறீங்க? போய் கஸ்டமரை பாருங்க போங்க அப்படின்னு கடுப்பா சொல்லிட்டு திரும்பி பார்க்க ரோஹிணி அங்க இல்ல. எங்க இவள காணோம் அப்படின்னு நாளேட்டு போற மனோஜ் அங்க தனியா நின்று இருக்க 2 ஸ்டாஃப் கிட்ட, உங்களுக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா? போய் வேலைய பாருங்க போங்கன்னு விரட்டி விடுறாரு. மனோஜோட ஆஸ்தான சேர் கிட்ட நிக்கிற ரோஹிணி மனோஜ் வந்ததும், மனோஜ் இங்க நடந்தது வீட்ல எதையும் சொல்லாத. அந்த முத்துக்கெல்லாம் தெரிஞ்சா தேவையில்லாம கிண்டல் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, கரெக்ட் தான் ரோஹிணி அப்படின்னு மனோஜ் ஒத்துக்க, உன் அம்மா கிட்டயும் சொல்லாத அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அம்மா கிட்ட அப்படின்னு இழுக்கிறாரு மனோஜ். அவங்களும் உன்னை திட்டுவாங்க. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அப்புறம் கடைசியா என்ன இழுத்து விட்டுட்டு நீ தப்பிச்சுக்குவ அப்படின்னு ரோஹிணி கொஞ்சம் வெறுப்பா சொல்ல, பின்னாடி ஓடி வர்ற மனோஜ், இனிமே அப்படியெல்லாம் இல்ல ரோஹிணி. அம்மா கிட்டயே நான் சொல்லல. நம்ம பிரச்சனைய நாம தான் பாத்துக்கணும். எனக்கு நீ, உனக்கு நான். நம்ம லைஃப நாம தான் பாத்துக்கணும். நமக்குன்னு யாரும் வரமாட்டாங்க. எனக்கு நீ இருக்க, அது போதும்னு ரோஹிணியோட கையெடுத்து நெஞ்சில வச்சுக்கிறாரு மனோஜ். ஓகே நம்ம நினைச்சபடி நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சந்தோஷமா சிரிக்கிறாங்க வித் ரோகிணி. நைட் ஆகுது. ஸ்ருதி அவங்க ரூம்ல இருந்து இந்த பக்கம் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. முத்து வேகமா ஓடி வந்து செருப்ப கழட்டி விட்டுட்டு மீனான்னு கூப்பிட்டுட்டு நிதானமா உள்ளர வர்றாரு. அவரு மறுபடியும் மீனா அப்படின்னு கூப்பிட, ஏங்க இப்பதான் காஃபி போடலான்னு போனேன். உங்களுக்கும் போட்டு எடுத்துட்டு வரட்டுமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இங்க வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாரு முத்து. என்னங்க அப்படின்னு மீனா கைய துடிச்சிட்டு வந்து கேட்க, இன்னைக்கு அப்பாவை ஸ்கூல்ல விட போயிருந்தேன்ல அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்கிறாங்க மீனா. அங்க ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு அப்படின்னு முத்து சொல்ல, என்னங்க மாமாவுக்கு ஏதாவதுன்னு பதறாங்க மீனா. ஏய் அப்பாக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா நல்லாதான் இருக்காருன்னு முத்து சொல்ல, அப்பா நல்ல வேலை. மாமா நல்ல மனசுக்கு அவருக்கு எதுவும் நடக்காது அப்படிங்கிற மீனா. ஆமா வேற ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க
அப்படின்னு கேட்க, ஆமா அத மறந்துட்டேன் பாரு. அப்பாவ விட்டுட்டு வரும்போது அங்க நம்ம கிரிஷ பார்த்தேன். அப்படின்னு முத்து சொல்ல ரூம்குள்ள இருந்து இத ஒட்டு கேட்க தயாரா இருக்காங்க ரோஹிணி. மாமாவோட ஸ்கூல்ல கிரிஷ பார்த்தீங்களா? அப்படின்னு மீனா கேட்க, ஆமா மீனா. கிரிஷையும் உங்க பாட்டியையும் பார்த்தேன். அப்படின்னு முத்து சொல்ல, அங்க எதுக்கு வந்தாங்கன்னு மீனா கேக்குறாங்க. அந்த ஸ்கூல்ல தான் கிரிஷ் படிக்கிறான். அப்படின்னு முத்து சொல்ல, அப்படியா? என்னங்க சொல்றீங்க? அவங்க கிராமத்துல ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதா சொன்னாங்கல்ல? இங்க எப்படி வந்தாங்கன்னு மீனா கேக்குறாங்க. சென்னைக்கு தான் வந்திருக்காங்க போல மீனா. கிரிஷோட அம்மா இருக்குல்லன்னு முத்து சொல்லிட்டு இருக்கா. ஆமா துபாய்ல வேலை பாக்குறாங்கல்லன்னு. மீனா சொல்ல, ஆ அந்த பொண்ணு இங்க வந்துருச்சாம். அந்த பொண்ணு தான் கிரிஷ அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்குது. அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க உள்ள இருக்க ரோகிணி அப்படியே படபடப்பா கேட்டுட்டு இருக்காங்க. சரி கிரிஷ் எப்படி இருக்கா? அந்த அம்மா எப்படி இருக்காங்க? அப்படின்னு மீனா கேட்க, நல்லா இருக்கிறான். அவன் பாட்டியும் நல்லா இருக்கிறாங்க. ஆனா அவங்க முன்ன மாதிரிலாம் நல்லா பேசவே இல்ல மீனா. அப்படின்னு முத்து சொல்ல, அப்ப இன்னும் அவங்க நம்ம மேல கோவத்துல தான் இருக்காங்களாங்க? அப்படின்னு மீனா கேட்க, தெரியல. ஆனா கிரிஷ கூட்டிட்டு போய் சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அவன் நல்லா பேசினான்னு முத்து சொல்ல உள்ளார ஷாக் அடிக்குது ரோஹிணிக்கு. அவனுக்குன்னா நீங்க தான் ரொம்ப பிடிக்குமேன்னு மீனா சொல்ல, என்னை மட்டும் இல்ல மீனா, உன்னையும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி தானே கேட்பான். கூட்டிட்டு வரலையான்னு கேட்டா மீனா. அப்படின்னு முத்து சொல்ல எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க ரோகிணி. எனக்கும் கிருஷ பார்க்கணும்னு ஆசையா தாங்க இருக்கு. இப்ப எங்க இருக்காங்களான்னு மீனா கேக்குறாங்க. அது ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் பெருங்களத்தூர் இருக்குல்ல, அங்கதான் வீடு எடுத்து தங்கி இருக்காங்களாம். அப்படின்னு முத்து சொல்ல, வீடு இருக்க இடத்துல எதுக்கு அம்மா இவங்கிட்ட சொன்னாங்க? அப்படின்னு கடுப்பாகுறாங்க ரோஹிணி. கொஞ்சம் வசதியா சாஞ்சு உட்கார்ந்துக்கிற முத்து. நான் ஒரு நாள் உன்னை கூட்டிட்டு அவங்கள பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கேன். நம்ம போலான்னு முத்து சொல்ல, சரிங்க போலான்னு ஒத்துக்குறாங்க மீனாவும். ஒரு நாள் நீயும் நானும் அவங்க வீட்டுக்கு போய் கிருஷ பார்த்து பேசிட்டு வருவோம்னு முத்து சொல்ல, கிருஷ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. அன்னைக்கு அந்த அம்மா கோவமா பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நாம அவங்கள பார்க்கவே இல்ல. அப்படின்னு மீனா சொல்ல, இப்பதான் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. கொஞ்சம் கொஞ்சமா பேசி சரி பண்ணிடுவோம். நீயும் கிருஷ ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கல்ல. அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க. என் மேல அவன் ரொம்ப பாசமா இருப்பான். நான் கிணத்துல விழுந்தப்போ அவன் தானே சத்தம் போட்டு உங்கள கூட்டிட்டு வந்தான். நீங்க வந்து என்ன காப்பாத்துனீங்க. ஒரு வகையில அவனும் என் உயிரை காப்பாத்தி இருக்கான். அதனால எப்பவுமே அவன் மேல எனக்கு பாசம் ஜாஸ்தி தான். அவங்க நம்ம மேல கோவப்பட்டாலும் நாம அவங்கள விட்டுறக்கூடாதுங்க. அப்படின்னு மீனா சொல்ல, அதை எப்படி விடுவோம்? ஒரு நாளைக்கு நாம போய் அவங்கள பார்த்துட்டு வந்துருவோம். அப்படின்னு முத்து சொல்ல, இங்க ரூம்குள்ள ஒட்டு கேட்டுட்டு இருக்க ரோகிணி ஏகத்துக்கும் கடுப்பாகிட்டு இருக்காங்க. அப்போ ரவியும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வர்றாங்க. முத்து முத்து அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ரவி வர, வாடா என்னடா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? அப்படின்னு எழுந்து போய் ரவி முன்னாடி நின்னு கேக்குறாரு முத்து. வேலை முடிஞ்சிருச்சுடா அதுதானே ரவி சொல்ல. ஸ்ருதி இன்னைக்கு டப்பிங் முடிச்சுட்டு மதியமே வரேன்னு சொன்னீங்க, இப்பதான் வர்றீங்கன்னு ஸ்ருதி கிட்ட கேக்குறாங்க மீனா. டப்பிங் முடிச்சுட்டு அப்படியே இன்னொரு வேலையை முடிச்சுட்டு வரேங்கிறாங்க ஸ்ருதி. என்ன வேலைன்னு மீனா கேட்க, ரவி ஒர்க் பண்ற ரெஸ்டாரண்ட்ல நானும் ஜாயின் பண்ணிட்டேங்கிறாங்க ஸ்ருதி. ரோஹிணி உள்ளர நின்னு இதையும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரவியும் ஆமான்னு தலையாட்ட, என்னது ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்துட்டியா? பலகுரலு உனக்கு வீட்லயே சமைக்க தெரியாதே. டேய் ரவி என்னடா பலகுரல் சமைச்சு ஹோட்டலுக்கு வரவனு வராம ஓடி போயிட போறான்டா அப்படின்னு அதிர்ச்சி ஆச்சரியமா சொல்ல, ரவி செம்மையா சிரிக்கிறாரு. என்ன கிண்டலா? நான் வேலைக்கு தான் சேர்ந்தேன், குக் பண்றதுக்கு இல்லங்கிறாங்க ஸ்ருதி. அப்புறம் ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்துட்டேன்னு சொல்றீங்க. நீங்க பாக்குற வேலை வேற, ரவி பாக்குற வேலை வேற. எப்படி நீங்க அங்க வேலைக்கு சேர்ந்தீங்க? அப்ப இனிமே டப்பிங்கெல்லாம் போமாட்டீங்களான்னு ஏகப்பட்ட கேள்வி கேக்குறாங்க மீனா. இல்ல டப்பிங் அது பாட்டுக்கு இருக்கு. இங்க பார்ட் டைமா தான் சேர்ந்திருக்கேன். ஈவினிங் மட்டும்தான்னு ஸ்ருதி சொல்ல, என்னங்க சொல்றீங்க? நிஜமாவான்னு கேக்குறாங்க மீனா. ஆமா. அன்னைக்கு நாம பேசணும்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு. அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஆமா அப்படின்னு யோசனையா சொல்றாங்க மீனா. எனக்கும் ரவிக்கும் தான் அப்படி டைம் கிடைக்கிறதே இல்லையே. சோ ஈவினிங் 6 to 9 ரவியோட ஒர்க் பண்ணலான்னு ரெஸ்டாரண்ட்ல போய் சேர்ந்துட்டேங்கிறாங்க ஸ்ருதி. அங்க போய் சேர்ந்ததெல்லாம் இருக்கட்டும், என்ன வேலை பாப்பேன்னு கேக்குறாரு முத்து. அசிஸ்ட் பண்றதுதான், எல்லாத்தையும் செக் பண்ணுவேன், ஆர்டர்ஸ் எடுப்பேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஸ்ருதி உங்களுக்கு அந்த வேலையெல்லாம் செய்ய தெரியுமான்னு ஆச்சரியமா கேக்குறாங்க மீனா. இதுவும் ஜாலியா தான் இருக்கு மீனா. ரவியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. டப்பிங் கிரியேட்டிவான ஜாப்னா இது மேனுவல் ஒர்க்கு. டப்பிங்ல உட்கார்ந்துகிட்டே இருக்கணும். உட்கார்றது கூட பரவாயில்லங்க. ஸ்டுடியோவா போய் தொண்டை வலிக்க பேசணும். டைமுக்கு சாப்பிட முடியாது. இங்க நிக்கலாம், நடக்கலாம், ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, ஃபன்னா தான் இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என்ன இதெல்லாம்ன்ற மாதிரி புரியாம பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க மீனா. எல்லாரையும் சாப்பிட வைக்கிறோம்ல, அதனால ஹாப்பியா தான் இருக்குங்கிறாங்க ஸ்ருதி சிரிச்சுக்கிட்டு. பரவாயில்லையேடா ரவி, மனோஜோட கடையில பார்லரமா போய் உட்கார்ந்து இருக்குது. இப்ப உன் கூட பலகுரல் சேர்ந்துருச்சு அப்படின்னு முத்து சொல்ல, முத்து
பேசாம அண்ணியையும் உன் தொழில இழுத்து விட்டுற வேண்டியது தானே அப்படின்னு ரவி சொல்ல, எப்படிடா சொல்லி வச்ச மாதிரியே கரெக்டா சொல்றேன்னு சந்தோஷமா கேக்குறாரு முத்து. டேய், நான் சும்மா கேஷுவலா தான்டா கேட்டேன். அண்ணி உன் கூட என்ன வேலை பார்க்க போறாங்க அப்படின்னு ரவி கேட்க, டேய், நான் தான் சொல்லியிருந்தேன்ல டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்க போறோம்னு. அதுல நானு, செல்வம், மீனா 3 பேருமே பார்ட்னர்ஸ் தாங்கிறாரு முத்து. ஆமால்ல, அப்ப அண்ணியும் நீயும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறீங்க. வீட்ல 3 கப்பிள்ஸும் ஜோடியா ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க, உலர நிக்கிற ரோகிணி யோசனையா நின்னுட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சரிபாதுன்னு சொல்லுவாங்க போல இருக்குடா அப்படின்னு முத்து சொல்ல, 4 பேரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. காலையில மறக்காம வந்துடுங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க ஸ்ருதி. வேற எங்க இல்ல, நம்ம வீட்டு வாசல்ல தான் போர்டு மாட்டி மறுபடி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு முத்து சொல்ல, உள்ளர ஒட்டு கேட்டுட்டு இருக்க ரோஹிணி டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம வீட்டு வாசல்ல தானே, அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவோன்னு ரவி சொல்ல, மீனா நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன், ஒரு காஃபி மட்டும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, வாங்க வச்சு தரேங்கிறாங்க மீனா. தேங்க்ஸ் அண்ணின்னு ரவியும் ஸ்ருதியும் ரூம்குள்ள போறாங்க. மறுநாள் காலையில போர்டு மாட்டி மீனா அதுக்கு பொட்டு வச்சிட்டு இருக்காங்க. போர்டுல அண்ணாமலை மோட்டார் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்னு இருக்கு. அப்பாவை கைய பிடிச்சு கூட்டிட்டு வர்றாரு முத்து. அப்பா இங்க பாருப்பா, எப்படி சூப்பரா அப்படின்னு முத்து அண்ணாமலை கிட்ட கேட்க, உன் பேர்லயே ஆரம்பிக்க வேண்டியது தானே, எதுக்கு என் பேர்ல ஆரம்பிக்கிறேன்னு அண்ணாமலை கேக்குறாரு. அப்பா, நீங்க இல்லாம நான் வந்திருக்க முடியுமாப்பா, உன் பேர்ல ஆரம்பிச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா அப்படின்னு முத்து அப்பாவோட கைய பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காரு. பின்னாடி விஜயா, மனோஜ், ரோஹிணின்னு எல்லாரும் இருக்காங்க. டேய் முத்து, கங்க்ராட்ஸ்டா அப்படின்னு ரவி ஷேக் ஹேண்ட் கொடுக்க, கங்க்ராட்ஸ் மீனா அப்படின்னு மீனாவுக்கு ஸ்ருதி கை கொடுக்குறாங்க. அவங்களும் தேங்க்யூ சொல்றாங்க. சரியா ஒரு கார் வர, கார் வந்துருச்சு அப்படின்னு கார் கிட்ட போற முத்து, டேய் வாடா செல்வம், உனக்காக தான் வெயிட்டிங். இங்க பாரு செல்வம், போர்டு எப்படி இருக்குன்னு போர்டை காமிச்சு கேக்குறாரு. டேய் சூப்பரா இருக்குடா, அதுவும் அப்பா பேர்ல ஆரம்பிச்சிருக்கிற, ரொம்ப சந்தோஷமா இருக்குடான்னு செல்வம் சொல்றாரு. அது என்ன ஆரம்பிச்சிருக்கிறோம், நீ இதுல பார்ட்னர் தானேங்கிறாரு முத்து. ஆமாண்டா, நம்ம பேசணும், ஆனா எனக்கு வரவேண்டிய பணம் எதுவும் வரல, எல்லா பணத்தையும் நீ போட்டு தானே ஆரம்பிச்சிருக்கிறாங்கிறாரு செல்வம். டேய் டேய் டேய், பணம் எப்ப வேணாலும் வரும்டா, நீயும் நானும் இதுல பார்ட்னர் தான், புரியுதா அப்படின்னு செல்வத்தோட முகத்துக்கு முன்னாடி ஒத்த விரல நீட்டி முத்து சொல்ல, அண்ணாமலை சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. செல்வம், 2 பேரும் ஒன்னா கார் ஓட்ட ஆரம்பிச்சீங்க, இப்ப இந்த தொழிலையும் 2 பேரும் ஒன்னா ஆரம்பிங்க, முன்னுக்கு வருவீங்கன்னு அண்ணாமலை சொல்ல, ரொம்ப நன்றிங்கப்பா அப்படின்னு செல்வம் சொல்லிட்டு இருக்காரு. மீனா அங்க நின்னு பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, மீனா வண்டிக்கு போய் இந்த மாலையை கட்ட, நான் அப்படியே எலுமிச்சம்பழம் வச்சிடுறேன் அப்படிங்கிற முத்து 4 வேலுக்கு எலுமிச்சம்பழம் வைக்கிறாரு. மீனா மாலையை கொண்டு போய் காருக்கு முன்னாடி கட்டி விடுறாங்க. இருமா இருமா நான் திறக்கிறேன்னு பேனட்டை திறந்து விடுறாரு செல்வம். மீனா இதுலயும் கட்டு அப்படின்னு முத்து சொல்ல, மீனா மாலை இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சிட்டு இருக்காங்க. கருகி போன முட்டு மாதிரி விஜயா நின்னுட்டு இருக்க, அம்மா நாங்க உங்க பேர்ல ஷோரூம் ஆரம்பிச்சோம்ல, அத பாத்துட்டு சார் அப்பா பேர்ல ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு விஜயா பின்னாடி நிக்கிற மனோஜ் ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்ல, ம் ம் இதெல்லாம் அவனுக்கு என்ன சொந்தமாவா யோசிக்க தெரியும் அப்படின்னு ஏதோ பெரிய ராணுவ ரகசியத்தை மனோஜ் மட்டும் யோசிச்ச மாதிரி சொல்றாங்க விஜயா. மீனா காருக்கு மாலையை கட்டிவிட, நிஜமாவே அது ரொம்ப அழகா இருக்கு. கற்பூர தட்டை எடுக்கிற மீனா, மாமா உங்க கையால நீங்களே ஆரத்தி காட்டி ஆரம்பிங்கன்னு நீட்ட, விஜயா வான்னு கூப்பிடுறாரு அண்ணாமலை. உங்க பேர்ல தானே ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்களே பண்ணுங்கங்கிறாங்க விஜயா. அப்பா நீயே பண்ணப்பாங்கிறாரு முத்து. அவ ஆசீர்வாதமும் இருக்கணும்ல அப்படிங்கிற அண்ணாமலை விஜயா பக்கத்துல வந்து நின்னு, விஜயா நம்ம பையன் வாழ்க்கையில புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கான், நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி ஆரம்பிச்சு வையே அப்படின்னு விஜயாவுக்கு வராதது அண்ணாமலை சொல்ல, எல்லாரும் அமைதியா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. விஜயா அப்படியே நிமிர்ந்து முத்துவ பாக்குறாங்க. அடுத்து மீனாவை பார்த்து ஒரு முறை மறைச்சிட்டு பெருமூச்சு விடுறாங்க. அவங்க அப்படியே நிக்க, ஆரம்பிச்சு வையின்னு அண்ணாமலை சொல்ல, அப்படிங்கிறவங்க மீனா கிட்ட வர, இந்தாங்க தட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கற்பூரத்தை ஏத்துறாங்க. போட்டுக்கு தீபாராதனை காட்டிட்டு விஜயா திரும்ப வண்டிக்கு காட்டுங்கிறாரு அண்ணாமலை. காருக்கு முன்னாடி வந்து அதுக்கு கற்பூர ஹாரத்தி காட்டிட்டு அதோட நெத்தியில பொட்டு வச்சு விடுறாங்க விஜயா. இந்தான்னு வேண்டா வெறுப்பா தட்ட மீனா கிட்ட கொடுத்துட்டு கைய தட்டிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. சூப்பர் இல்லடான்னு சொல்லிட்டு இருக்காரு செல்வம். மீனா அந்த ஹாரதி தண்ணிய ரவுண்டா கொட்டி அதுக்கு நடுப்புற கற்பூரத்தை எரிய விட்டுட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள எல்லாரும் உட்கார்ந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. 2 காருக்கு ஓனர் ஆயிட்ட, இப்ப டிரைவிங் ஸ்கூலும் ஆரம்பிச்சுட்ட, எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு, ஊர்ல இருக்க பாட்டிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கங்கிறாரு அண்ணாமலை. அப்பா காலையிலயே நான் பாட்டிக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன்ப்பா, பாட்டி வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணாங்க அப்படின்னு முத்து சொல்ல, அப்ப நீ ரொம்ப நல்லா வருவடா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கவே, முத்து நம்ம ஏரியால இருக்க பசங்க எல்லாம் கார் ஓட்ட கத்துக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நான் நாளைக்கு வர சொல்லி இருக்கிறேங்கிறாரு செல்வம். எத்தனை பேரை வேணா வர சொல்லுடா, சமாளிச்சுக்கலாங்கிறாரு முத்து. ஏங்க நான் கார் ஓட்ட கத்துக்கலான்னு இருக்கேங்க, நான் தான் உங்க முதல் ஸ்டூடெண்ட்டுங்கிறாங்க மீனா. முத்து மட்டும் இல்ல, வீட்ல இருக்க எல்லாருமே காஃபி கப் அப்படியே நிறுத்திட்டு ஆச்சரியமா மீனாவை பாக்குறாங்க. நீ கார் ஓட்ட கத்துக்க போறியா
ஏன் பூ கட்டி கார்ல விக்கவான்னு நக்கலா கேக்குறாங்க விஜயா. அப்படியே இருந்துட்டு போகட்டும். இன்னைக்கு பைக்ல போய் விக்கிற பூவ நாளைக்கு கார்ல விப்போம். உங்களுக்கு ஏதான முத்து சரியா பதிலடி குடுத்துடுறாரு. கார் ஓட்டணும்னு நினைக்கிறாளே அதுவே நல்ல விஷயம்தான். உனக்கு இப்ப சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல சிரிப்பை அடக்கிக்கிட்டு சிரிக்கிறாரு முத்து. ஆனா ஸ்ருதியும் ரவியும் வாய் விட்டு கலகலன்னு சிரிச்சிடுறாங்க. இப்ப யாராவது அத கேட்டாங்களா அப்படின்னு விஜயா கடுப்பா கேட்டுட்டு இருக்காங்க. மீனா, கார் ஓட்ட கத்துக்கிறதுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும் தெரியுமில்லன்னு முத்து கேக்குறாரு. தெரியும் தெரியும், செக்காவே தரேன் இருங்க அப்படின்னு மீனா பந்தாவா எழுந்து போறாங்க. என்ன ஆன்ட்டி, எல்லாத்துக்கும் செக் குடுக்குறாங்க, ரொம்ப ஓவரா இருக்கேன்னு ரோகிணி கேக்குறாங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்க விஜயா கிட்ட. என்ன, பூவை கட்டி சில்லறையா வாங்கிட்டு இருந்தவ இப்ப செக்ல சைன் பண்ற அளவுக்கு வந்துட்டா, வந்தால்ல காட்டுறா அப்படின்னு கடுகடுக்குறாங்க விஜயா. மீனா செக் புக் எடுத்து எழுத போக, அண்ணி இப்படியே போனா சீக்கிரமா செக் புக் காலியாயிரும் போல இருக்கே அப்படின்னு ரவி பெருமையும் சந்தோஷமா கேட்க, காலியானா வேற வாங்கிக்கலாம், நீங்க குடுங்க மீனான்னு மோட்டிவேட் பண்றாங்க ஸ்ருதி. அவங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே செக் எழுதுறாங்க. முத்து அப்படியே சந்தோஷமும் காதலுமா மீனாவை பாத்துக்கிட்டே இருக்காரு. அண்ணாமலை இதை ரொம்ப பெருமையா சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காரு. பேக்ரவுண்ட்ல மியூசிக்கோட செக் எழுதி அதுல சைன் பண்ணி அதை கிழிச்சு எடுத்துட்டு வர்றாங்க மீனா. மாமா உங்க கையாலேயே கொடுங்கன்னு அண்ணாமலை கிட்ட செக்க கொண்டு வந்து கொடுக்க, இவ என் மருமக பார்த்து ஒழுக்கமா கத்துக்குடு அப்படின்னு அண்ணாமலை செக்க நீட்ட, சரிங்கய்யா சிறப்பா செஞ்சிடலாம் கொடுங்கன்னு செக்க வாங்கிக்கிறாரு முத்து. அடேங்கப்பா, ஓவர் பந்தாவா இருக்கேன்னு தோலை குலுக்கிட்டு காஃபியை குடிச்சிட்டு இருக்காங்க விஜயா. இதுங்களுக்கு மட்டும் எப்படிலாம் இப்படிலாம் முடியுதோன்னு மனோஜ் ரோகிணியும் காஃபியை குடிச்சிட்டு இருக்காங்க. சூப்பர் இல்லங்கிற மாதிரி ரவியும் ஸ்ருதியும் சிரிச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்லப்பா, உனக்கு முதல் போனியே வீட்ல இருந்து வந்திருக்கு. உங்க ஃபேமிலி வேற பெரிய ஃபேமிலி, இன்னும் 2 3 பேர் கூட சேரலாமே அப்படின்னு செல்வம் சொல்ல, ஸ்ருதி உனக்கு கார் ஓட்ட தெரியுமாமான்னு கேக்குறாரு அண்ணாமலை. ஆ இல்ல அங்கிள், எனக்கு கார் டிரைவிங்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும், அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்ப நாளைக்கு கார் வாங்கினா என்ன பண்ணுவீங்கன்னு ரோகிணி கேக்குறாங்க. ரவி ஓட்ட போறான், இல்லன்னா காருக்கு டிரைவர் வச்சுட்டா போச்சு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அதான் மீனா இப்ப கார் ஓட்ட கத்துக்க போறாள்ல, அவளையே உனக்கு டிரைவரா வச்சுக்க அப்படின்னு மீனாவோட அத்தனை சந்தோஷத்திலையும் கூட நெருப்ப கொப்புன்னு கொட்டுறாங்க விஜயா. மீதி என்ன நடக்குதுங்கறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ப்ரோமோல பரசு அண்ணாமலை வீட்ல அழுதுகிட்டே உட்கார்ந்து, என் 2வது பொண்ணு இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாப்பா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டானே அப்படின்னு நம்ம மலேசியா மாமாவோட ஒய்ஃப் மலேசியா மாமா கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. முத்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க மீனா கூட நின்னுட்டு இருக்காங்க. முத்து ஒரு பொண்ணுகிட்ட, பவானி ஒரு பையனை லவ் பண்ணால, அவன் பேர் என்ன, உண்மையை மட்டும்தான் சொல்லணும்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே எப்படியாவது என் புள்ளைய கூட்டிட்டு வந்துருங்கண்ணே அப்படின்னு மலேசியா மாமா கிட்ட அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ கவலைப்படாத, நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு மலேசியா மாமா சேரை விட்டு எந்திரிக்கிறாரு. முத்துவும் மீனாவும் ஒரு வீட்டோட கதவை திறந்துட்டு உள்ளர போக, நம்ம மலேசியா மாமா ஆட்டோல வந்து இறங்குறாரு. அவர் கூட இறங்குறவரு இதான் அந்த அட்ரஸ்ன்னு அதே வீட்டை காமிக்கிறாரு. மலேசியா அங்கிள் வீட்டுக்குள்ள போய் முத்துக்கிட்ட வசமா மாட்ட போறாரா என்ன ஏதுங்கறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.